நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலைல எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுகர் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அப்படியே நடந்துன்னு இருக்குங்க. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி தொடரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஏன்டா மல்லி டென்ஷனில் இருக்கணும், மல்லி என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க. மல்லி இன்னும் 8 நாள் தான் இருக்குது. 8 நாள் வெண்பாவை ஒரு பக்கம் நம்மளை வெறுக்க வைக்கணும். வெறுக்க வச்சுட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் நடக்குமா, இதுக்கெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே சாத்தியக்கூறு இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரு முயற்சின்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதுவும் நம்ம கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு இந்த தருணத்தில் கரெக்டாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மல்லி இருக்காங்களே அவங்க செம்ம டென்ஷனில் இருக்காங்க, செம்ம கோபமாக இருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் உண்டு தான் பொழப்புண்டுன்னு இருக்காங்க. அவங்கள போய் சீன்றதுக்கு இந்த ரஞ்சிதம் போயிடுறாங்க. போயிட்டு ஏய் என்னடே ஏதோ 8 நாளில் கான்ட்ராக்ட் முடிப்போது வீட்டை விட்டு கிளம்ப போறியா, அதுக்கப்புறம் பாரு இத்தனை நாள் நீ கட்டி காத்தது எல்லாத்தையும் நான் உடச்சி தூள் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கட்டி காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் அப்படியே ஒரு பக்கம் பக்குன்னு இது ஐயோ என்னடா இப்படி சொல்கிறாரே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் அப்படியே சும்மா கூனி குறுகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இப்படி தாங்க. 1000 கஷ்டம், 1000 நஷ்டம், 1000 துக்கம், 1000 துயரம் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம தாங்கி தான் ஒரு பக்கம் ஆகணும். தாங்கினா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லைனா வாழ்க்கையில் எப்பவுமே இப்படியே தான் இருக்க முடியும். மல்லி ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, நான் இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி வெண்பாவுக்கு எப்போவுமே நான் ஒரு கவசமாக இருப்பேன், உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. வெண்பாவை விட்ரி, விஜய் இருக்கான்ல அவனை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாரு எப்படி ஓட விட்றவங்களெல்லாம் எல்லாரும் விட்ட போகிறான். அதுக்கப்புறம் நீ விஜய் வாழ்க்கையிலே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனால் நம்ம விஜய் நல்ல மனசுக்காருங்க. விஜய் எதுக்காக மல்லியை ஒதுக்கி வைக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே மல்லியோட வாழ்க்கை கெட்டுருமோ, மல்லி 2வது தரமாக எனக்கு கல்யாணம் பண்ணிட்டா அவள் வாழ்க்கை நல்லா இருக்காது, அவள் நல்லா இருக்கணும், அவளுக்கு முதல் தரன்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு தெரிஞ்ச கிட்ட தான் 2வது கணக்கு தான். அதெல்லாம் பார்த்தா பொழைக்க முடியுமாங்க. மனசு ஒத்து போச்சா அவ்வளோதான், சந்தோஷமாக சேர்ந்து வாழணும். மனசு ஒன்று தான் முக்கியம். 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறதுக்கு மல்லிக்கும் பிடிச்சிருக்கு, இவருக்கும் பிடிச்சிருக்கு. இவர் சொசைட்டியை பார்த்து இவங்க இப்படி பேசுவாங்க அவங்க அப்படி பேசுவாங்கன்னா பேசுகிறவங்க 1000 பேச தான் பேசுவாங்க. நம்ம வாழ்க்கையை நாம் தான் பார்த்துக்கிட்டு போகணும். அதை விட்டு அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான் கேட்டுருந்தா லாஸ்ட் வரையும் அதே மாதிரி தான் உட்காண்டே தாங்க ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம கார்த்தி இருக்கான்ல, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யார், இந்த ரஞ்சித் இருக்கால அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு பெஸ்ட்டின்னு வச்சுக்கலாம். இந்த கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியே வரும். அந்த பெஸ்ட்டு திடீர்னு இப்போ கான்செப்ட்டுக்குள்ளே வராங்க. வரதோட மட்டும் இல்லாமல் செம போயிட்டு நடக்குது ஒரு பக்கம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதான் இனிமேல் நான் உன்னை யாருக்காக விட்டு தர மாட்டேன், நீ எப்படி இந்த வீட்டில் இருக்கலாம், வா போகலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. நீ யாரா கம்னாட்டி என்ன கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக கோவமாக ஒரு பக்கம் பேச. ஐயோ இது என்னடா நடக்குதுங்க, ஏதுடா நடக்குது, ஒன்றுமே புரியலையாடா, குழப்பத்திலே பொருளையே போயினுக்குதாடா, எப்பா இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதுங்க ஒரு பக்கம். சரி நடக்கட்டும், எவ்வளவோ நடந்துச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா, எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணிட்டு தூள் கிளப்பிட்டு போயினே இருக்கணும். வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஃபஸ்ட்டு இந்த பின்னாடி போனவே பார்த்துன்னு வரான் பாருங்கள் பயத்தக்காரன். இந்த மாதிரி யாரும் இருக்காதிங்க, எனி டைம் ஃபோனுன்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில் கொஞ்சமாவது இயற்கையை ரசிக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துன்னு ஃபோன்லேயே மாலுங்க இதுங்கெல்லாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.